ஹாய் ஹலோ வெல்கம். நீங்க பாக்குறது ரெடி, நான் தான் உங்க ஏஜே பேசுறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லேட்டஸ்டா வந்து சோலோ லெவலியோட சீசன் 1 எபிசோட் 1 பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனும் உள்ள போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே 3 வருடத்துக்கு முன்பு காட்டுறாங்க. அது 3 கப்பல் வருதுங்க. அந்த கப்பல்ல வந்து கேப்டன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கேப்டன் சைட்ல இருக்கிறவர் உடனே நம்ம தாக்கி ஆகணும் கேப்டன் சொல்றாரு. அதுக்கு நம்ம கேப்டன் நாம தாக்கி எதுவுமே நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம கேப்டன் நமக்கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, இதெல்லாம் அன்டஸ் கிட்ட விற்கலான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல கொஞ்சம் பேரு எறும்பு மாதிரி மான்ஸ்டர்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் விசார்ட் மாதிரி நெருப்பெல்லாம் விடுறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல, எல்லாத்தையும் அந்த எறும்புங்க போட்டு தள்ளுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ட்ரி ஆகி ஒரு எறும்பு அடிச்சு போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த காயப்பட்ட ஒருத்தரையும் 2 செகண்ட்ல ஹீலும் பண்ணிடுறாரு. அப்புறம் திடீர்னு 4 பேர் என்ட்ரி ஆகி அந்த எறும்புகள்லாம் பொலன்னு பொழந்து கட்டுறாங்க. அவங்க தான் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்க கிராப்ல இன்னொரு பெரிய ஜெயண்ட் எறும்பு ஒன்று வந்து நிக்குது. அங்க இருக்கிற ஹண்டர் சொல்றாரு, இது வந்து பாஸ் ஆகிக்க சான்ஸே இல்லை, கண்டிப்பா இது இந்த கூட்டத்தோட லீடர் ஆகிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அங்க இருந்து 4 பேர்ல ஒருத்தர் வந்து ஹீலர், அவர் எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு ஹீல் பண்றதுக்கு போறாரு. அப்புறம் இந்த 2 அண்டர்ஸும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைட் பண்ணி அந்த எறும்போட உடச்சி கொடுக்காலே போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய ஜெயண்ட் எறும்புகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சுடுது. எல்லாத்தோடையும் சண்டை போடுறாங்க நம்ம ஹண்டர்ஸ். அப்புறம் சிட்டிக்கு வெளியே ஒரு ஹண்டர் இருக்கிறாரு. சிட்டிக்கு வெளியே நிறைய எறும்புகள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த ஹண்டர் வந்து அவரோட நெருப்பு சக்தியை வச்சு இடத்தையே எரிக்கிறாரு. அப்ப அந்த எறும்புகள்லாம் நெருப்பை தாண்டி வரதான் செய்யுது. அப்பதான் காட்டுறாங்க 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு டனல் ஒன்று திறக்குதுங்க. டனல்ல இருந்து வேற டைமென்ஷன்ல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு டனல் இல்ல, ஒரு இடத்துல டனல் உருவாகி அங்கிருந்து நிறைய மெஜிக்கல் பீஸ்ட் வர ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹியூமன் வெப்பன்ஸாலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மெஜிக்கல் பீஸ்ட் அழிக்கிறது தான் இந்த ஹண்டர்ஸ் வந்து ஆளுங்க ஈக்குவாங்க. அவங்களதான் அவங்களோட உடம்புல இருக்கிற சக்தியை வச்சுதான் SABCDOE ரேங்க கொடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு டஞ்சன் டனல் ஓபன் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாம் கூடி இருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. அவரோட பேரை பார்த்தீங்கன்னா சங். ஸோ ஹீரோ வந்தோடனே எல்லாரும் ஹீரோவை பத்தி தான் கேட்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர், இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிட்ட இருக்கிறவர் சொல்றாரு, சேச்சா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இவன் ரொம்பவே வீக்கான ஒரு ஹண்டர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ கத்தி பேசாத, அவனுக்கு கேட்டுற போகுதுன்னு சொல்றாரு. அது நம்ம ஹீரோக்கு கேட்டுருச்சு. கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன செய்ய, அதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்றாரு. அப்ப இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. அந்த கேரக்டரோட பேர் தான் ஜூயி. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாவே பேண்டேஜா இருக்கு. அப்ப நம்ம ஜூயி கேக்குறாங்க, திரும்பவும் உனக்கு அடிபட்டுருச்சா, இது என்ன மூஞ்சில ஒரு காயம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் 2 பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜூயி கேக்குறாங்க, நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல அது ஒரு E ரேங்க் டஞ்சன் மிஷனுக்கு போனேன், அங்க வந்து காயப்பட்டுருச்சுன்னு சொல்றாரு. அங்க ஒரு ஹீலர் கூடவா இல்ல அப்படின்னு நம்ம ஜூயி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல அங்க இருந்தது எல்லாமே பெரிய பெரிய ஹண்டர்ஸ், அதனாலதான் ஹீலர் தேவையில்லைன்னு சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஜூயி, அவங்கள பத்தி மட்டும் யோசிப்பாங்களா, உன்னை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் தானே வீக்கா இருக்கேன், அப்ப என் மேல தானே தப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் கிளம்ப போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, வா போலாம் ஜூயி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அங்க டஞ்சனோட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அங்க ஒரு லீடர் இருக்காரு. அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டஞ்சன் ரைடுக்கு சங் சூல்ன்ற ஒருத்தர் தான் லீடரா இருக்க போறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த டஞ்சன் டனலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கையில இருக்கிற கத்தி எடுத்து, இந்த கத்தி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, இந்த கத்தியில எந்த மேஜிக் பவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல இதாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டஞ்சன் டனலுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் 2 பேரை காட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடத்துல 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஹண்டர்ஸ் எல்லாமே அவங்க தோக்கடிக்கிற பீஸ் கிட்ட இருந்து ஒரு எசன்ஸ் ஸ்டோனை எடுப்பாங்க.
அதாவது தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஸ்டோன் எடுத்துட்டுறாரு. ஸ்டோன் எடுத்து ஐயோ நான் சாதிச்சுட்டேன், எப்பா சாதிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கோப்ளின் பீஸ்ட் மாதிரி ஒன்று வந்து ஒரே வெட்டில் நம்ம ஹீரோட பவுத்திலே குத்துது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அங்கே ஹீரோ ஒரு ஹண்டர் வந்து அந்த பீஸ்ட்டை கொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வயிற்ற பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆகிப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஜூயி நம்ம ஹீரோக்கு கட் பண்ண இடத்த மட்டும் காயப்பட்ட இடத்த மட்டும் ஹீல் பண்ணுறா. அந்த பக்கம் இருக்க எல்லாருமே மெஜிக்கல் பீஸ்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஆஃபீஸ் ரூமில் திரும்பவும் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா எசன்ஸ் கற்களை வச்சு நிறைய ஆயுதமும் பீஸ்டையும் அழிக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய பீஸ்ட் அழிக்கக்கூடிய ஆயுதத்தெல்லாம் உருவாக்க முடியும்னு சொல்றாரு. அப்புறம் மனா கிருஷ்ணத்தை காட்டி அதை அடித்தளத்துலேருந்து எடுக்க முடியும்னு வேற சொல்றாரு. இது ஒரு கிளீனான எனர்ஜி சோர்ஸ் அவர் சொல்றாரு. இந்த மனா கிறிஸ்டலையும் இந்த எசன்ஸ் ஸ்டோனையும் வச்சு எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் நம்ம அண்டர்ஸ் எல்லாம் எல்லா பீஸ்டையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து காயப்பட்டு ஹீல் ஆகிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மோன்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கல் அதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, எசன்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே. ஆனால் அவங்களுக்கு அங்கே எதுவுமே பெருசாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அப்போ நம்ம ஹீரோ இந்த மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட இந்த ரேங்க் ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அப்போ அங்கே ஹீரோ ஹண்டர் கத்துறாரு, இங்கே பாருங்க நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்றாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு குகை மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதுதான் இந்த போஸே போட்டு தள்ளியாச்சுல, அப்புறம் இதெல்லாம் இன்னும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த அண்டஸோட லீடர் இருக்கார்ல, அவர் சொல்றாரு இந்த மாதிரி விஷயம் நடந்தால் உடனே நம்ம அண்டஸ் அசோசியேஷனுக்கு தான் சொல்லணும், அவங்ககிட்ட பதில் வர காட்டி நாங்கள் இதுவுக்கு போக தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க அவங்களுக்கு சொன்னா அவங்க எல்லாத்தையுமே அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால நாங்களே உள்ள போயிடலான்னு சொல்றாரு. அப்போ நம்ம லீடர் சொல்றாரு எல்லாரும் யார் யார் வாரே யார் யார் வரலன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்போ நிறைய பேர் சார் நான் வாரேன்றாங்க, சில பேர் நான் வரலன்றாங்க. அப்புறம் நம்ம லீடர் சொல்றாரு 6 பேர் வேணாங்கிறாங்க, 6 பேர் ஓகேன்றாங்க. இப்போ நீ தான் சங், நீ சொல்லு வாரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு இந்த டனலுக்கு எப்படியுமே எனக்கு ஆபத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பார்த்து எந்த தகவலும் கிடைக்கல, எங்கள் அம்மாவோட மருந்து செலவையும் என்னோட தங்கச்சியோட படிப்புக்கும் எனக்கு நிறைய பணம் தேவை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன ஆனாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வர தயாராக இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்பெனியில் நிறைய ஹண்டர்ஸை வேலைக்கு எடுக்கிறாங்க, அதாவது ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா 40 நிமிஷம் எல்லாருமே இந்த டிராவலுக்காக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து யூஹி கிட்ட என்னை மன்னிச்சுடு, நான் தான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு சமாளிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம யூஹி எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், நீ ஒன்று சொல்ல தேவையில்ல அப்படின்னு கத்துறாங்க. கோத்தில் நம்ம ஹீரோவை நல்லா திட்டுன்னு திட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட டீமும் தன்னோட இண்டுக்கே வந்துட்டாங்க. இண்டில் வந்து பெரிய கதை ஒன்று இருக்குங்க. அப்போ வந்து அங்கே ஒருத்தர் வந்து நான் உள்ளுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போகிறாரு. அப்புறம் கதவை திறந்த உடனே அந்த இடமே வெளிச்சமாயிடுது. அப்புறம் எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. அந்த இடத்த உள்ளுக்க சுற்றி வர நிறைய சிலைங்க இருக்கு. எல்லா சிலையுமே ஒரு வித்தியாசமான போஸ்ட்ல இருக்கு. அப்படியே சிலைகளை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அங்கே ஒரு பெரிய சிலை இருக்கு. அதுதான் எல்லாத்த விட ரொம்பவே பெரிய ஒரு சிலை. அது உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடமே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க சொல்ல போனா. அப்போ அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிலையில வந்து எழுதி வச்சிருக்கு என்னமோ. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹண்டர் வந்து கூப்பிடுறாரு நம்ம டீம் லீடரை. அப்போ வந்து நம்ம டீம் லீடர் அதை பார்த்துட்டு இது ஏஷியன்ட் லெட்டரால் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சிலையில் இருக்கிற போர்டில் போட்டிருக்கு காட்டனன் கோவிலில் கட்டளைகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படி என்னத்தான் இந்த ரூல்ஸ்னா கடவுளை வணங்கணும், கடவுளை புகழணும், கடவுளுக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும்னு இந்த போர்டில் போட்டிருக்கு. அப்போ நம்ம ஜூஹி அந்த பெரிய சிலை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நீ தான் கற்பனை பண்ற அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெச்சுவில் போட்டு இருக்க கடைசியான அந்த
ரூல் என்னன்னா அதெல்லாம் செய்யலாட்டி உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு போட்டிருக்கு. அப்படி அதில் வாசிச்ச போறோம் அந்த கதவு அப்படியே மூடுபடுது. அந்த கதவை மூடின உடனே எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்ப அங்கே இந்த ஒருத்தர், நான் இதுக்கு மேல இங்க வைக்க மாட்டேன், நான் இங்க போல கிளம்புறேன், நான் சொன்னேன்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கவே கூடாது, எல்லாரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாரு. போகும்போது கதவுல கையை வச்ச உடனே அங்க இருக்கிற ஒரு ஸ்டெச்சு வந்து அவரை போட்டு தள்ளிடுது. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, இப்ப போன ஆள் டி ரேங்க்ன்றது தானே, அவரே ஒரு நிமிஷத்துலயே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே, இப்ப இந்த சிலைகளோட சண்டை போடணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போய், இங்க நான் வந்திருக்கவே கூடாது, இது டி ரேங்க் சம்பந்தப்பட்ட மிஷனா தான் இருக்கும், டி ரேங்க் கண்டரே ஒரு செகண்ட்ல செத்து போயிட்டான் அப்படி இப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே அரண்டு போயிருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ பின்னாடி இருக்க பெரிய சிலையை பாக்குறாரு. அந்த சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜூஹி சொன்ன மாதிரி அதோட கண் வந்து நம்ம ஹீரோவை பாக்குது. பார்த்த உடனே நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் பயந்து போயிடுறாரு. அப்படி அந்த சிலை வந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சிலை கண்ணுல இருந்து ஒரு லேசர் லைட் ஒன்று வருதுங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு கத்துறாரு. அந்த லேசர்ல மாட்டிப்பட்ட கொஞ்சம் பேர் செத்து போயிடுறாங்க. எல்லாரும் இன்னமும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோட டீமும் இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி தடமாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டே சொல்றாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனே உள்ள போட்டுருங்க. இன்னொரு அவசரமான வீடியோ சந்திக்கிறேன். வரட்டா?